அப்ப தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நம்ம செய்யும் போது தேவனுக்கு கோபம் வருகிறது. அல்லேலூயா. கோபப்படாதபடி, தேவன் கோபப்படாதபடி நீங்க நடந்துக்கணும். ஒரு குழந்தை தப்பு செய்துச்சுன்னா தகப்பனுக்கு என்ன வந்துடும்? கோபம். கோபத்தை என்ன பண்ணுவோம்? டக்குன்னு என்ன பண்ணிடுறோம்? அந்த குழந்தைய அடிக்கிறமா இல்லையா? அல்லேலூயா. தப்பு செய்தா குழந்தை என்ன பண்றோம்? அடிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம தப்பு செய்தா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வழி அடைக்கப்படுகிறது அர்த்தம். ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடைபெற போகிறது தானே அர்த்தம். அப்ப தேவனுக்கு முன்னாடி நம்ம கோபம் தேவன் கோபப்படாதபடி நம்ம நடந்துக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமாய் நீ நடந்து கொள்வாயானால் என்னென்ன வழி இருக்கிறதுன்னு சிந்திச்சு பாருங்க. தேவன் பிரியப்படுவார். பிரியப்படுகிற காரியம் என்ன? சரியான நேரத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்.